ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆடி 18ஆம் பெருக்குக்கு இந்த ஹெல்த்தியான ருசியான லட்டோட நம்ம ஆரம்பிப்போம். வாங்க பார்க்கலாம் இந்த லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை நம்ம சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்கிறோம். ஸ்லோவில் வச்சு பாருங்கள், கருகக்கூடாது, நிறம் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு இப்போ அவலை எடுத்து உடைச்சா அந்த அவல் உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு அவலை எடுத்து பார்த்தோம்னா நல்லா உடையும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வேர்க்கடலை 1 கப்பு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த வேர்க்கடலையும் நம்ம சூடு பண்ணிட்டோம். அதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதில் முந்திரி, பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் எல்லாமே ஸ்லோவில் தாங்க வச்சு செய்கிறேன். இல்லாட்டி சட்டுன்னு கருகிறோம், அந்த பதம் மாறிடும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருந்த நட்ஸுகளெல்லாம் நான் போட்டு செய்கிறேன். பூசணி விதைங்க, பூசணி விதை, தண்ணிப்பழ விதை, இப்படி நம்ம வீட்டில் இருக்கதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வெள்ளரி விதை, இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம லட்டு சாப்பிடும்போது பல்லில் படும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மொறுமொறுன்னு இருக்கணும். பாருங்கள், அதுக்கு தான் இந்த அளவுக்கு வறுக்கணுங்கிறது. இப்போ இதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவலும் திருவி நம்ம போட்டு வதக்கி எடுக்கணுங்க. ஏன் வதக்குறதுன்னா, ஒரு 4-5 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்க நெய்யில் போட்டு நம்ம வதக்கி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. இப்போ வதக்கும்போது அந்த தேங்காய் மணம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது என்னோடய ஃப்ரெண்டு. நான் கிச்சனுக்கு வர்றப்பெல்லாம் காராப்பூந்தி கேட்குங்க. போட்டு சாப்பிட்டாதே அதுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 தடவைக்கு வந்துருங்க. இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுத்தாச்சு. அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ அவல் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், எப்படி அரைச்சாலும் கொஞ்சம் திரியாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கணும் லட்டுக்கு, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை, அதையும் நம்ம குறன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லாட்டி நீங்கள் அவல் கடலை வறுக்கும் போதே நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இந்த அவலோட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டுங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக ருசியாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கையால் ரெண்டையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 2 கப்பு அவலும் வேர்க்கடலைக்கும் 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட போடணுன்னா குறையா போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இப்போ 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அவல் வேகணும் இல்லையா, அதனால். நான் தேங்காய் வதக்கின கரண்டியிலேயே இதை கலக்கி விட்டுட்டேன். அதனால் மேலே வெள்ளையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வடிகட்டிக்கிறணும். ஏன்னா தூசி ஈசி இருக்கும் இல்லையா வெல்லத்தில், அதனால்.
இப்போ வடிகட்டியாச்சு. இந்த வெள்ளை தண்ணியை திருப்பி அதே கடாயில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவல் வேர்க்கடலை கலந்து அதையும் எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுவோம். வேகட்டும். அந்த அவல் சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் அது நல்லாயிரும். பாருங்கள், அவல் இல்லையா, அதனால் சீக்கிரம் அப்படியே பொதுமிரும். அந்த சுடு தண்ணியிலேயே நல்லா வெந்து போகுங்க. இப்படி வெந்த லட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எதுவுமே செய்யாதுங்க. சீக்கிரம் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு டைஜஷன் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்குருவோம். இதுக்கு நான் எந்த நெய்யும் ஊற்றலைங்க. அந்த நட்ஸு வறுத்ததுக்கு மட்டும்தான் ஊற்றுனேன். ரொம்ப நெய்யெல்லாம் சேர்க்கலை. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து வச்ச நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு அவலில் வேர்க்கடலை போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு வச்சுருந்தும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாதுங்க. பாருங்கள், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அதிலே வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா ஒட்டிக்கிறோம், கீழே இருக்கிறது பூரா காஞ்சிரும். அதனால் நம்ம சட்டுன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றி அதை ஆற விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை கையால் நல்லா நம்ம பிசைஞ்சு உருண்டை போடணுங்க. சூடு ஆறின பின்னாடி தான் இதெல்லாம் செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவலில் லட்டு அதுலேயும் வேர்க்கடலை, வெல்லம், நட்ஸு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, செம்மையாக இருக்குங்க. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி இந்த லட்டை சாப்பிடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்குக்கு நல்லா இந்த லட்டை செஞ்சு அம்மனுக்கு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான லட்டு எவ்வளவு ஜூஸியாக இருக்கும்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சாப்பிட சாப்பிட ஒரு லட்டு இல்லைங்க, அவ்வளவும் நம்ம காலி பண்ணிடுவோம். 4 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடலாம்னு நான் சொல்கிறேன். அன்னைக்கே தீர்ந்துடும். பாருங்கள், இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட ஆடி 18ஆம் பெருக்குக்கு லட்டு சும்மா செம்மையாக வந்திருக்குது அம்மாவுக்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.